ஹாய் ஆல், திஸ் இஸ் சத்யபிரியா. இன்னைக்கு நான் உங்க கூட எடுத்துக்க போற டாபிக் டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கந்த சஷ்டி இன் யோகிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி விரதம்லாம் நிறைய பேர் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 6th டே. ஸோ நிறைய பேர் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல யோகிக் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, நிறைய பேர் வந்து உடல் அளவுல பிசிக்கலா வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், பிசிக்கலா நான் வந்து தலை குளிக்கணும், இத்தனை டைம் வந்து நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடல் அளவுல மட்டும் நம்ம வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்றதா எனக்கு தோன்றதுனால, ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி இன்டெலெக்சுவலா நம்ம எப்படி வந்து ஒரு யோகி பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இஸ் 6 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுற இதுல ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சக்கரங்கள் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன சக்ராஸ், அந்த சக்ராஸோட அசோசியேட் ஆயிருக்க குணங்களை பத்தியும் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 பாத்தீங்க அப்படின்னா மூலாதார சக்ரா. ஸோ இதுல வந்து மெயினா நான் வந்து இப்போ சக்கரங்கள்ல பத்திலாம் டீட்டெயிலா நான் போகல, இதோட அசோசியேட்டா இருக்க குவாலிட்டிஸ் பத்தி மட்டும் சொல்றேன். ஸோ டே 1 இஸ் ஃபார் மூலாதார சக்ரா. நான் இன்னும் இன் டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இன் டீட்டெயிலா நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு டே 1 மூலாதார சக்ரா. மூலாதார சக்ராக்கு அசோசியேட் ஆயிருக்க குவாலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் டே 1 நம்ம வந்து ரிச்சுவலா ஃபாலோ பண்றோம். டே 2 பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாதிஷ்டானா. ஸோ இந்த சக்கரத்தோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசையர். டே 3 மணிப்பூரகா. ஸோ இதோட குவாலிட்டி வந்து இது வந்து சென்டர் ஆஃப் பவர் அண்ட் ஈகோ. ஸோ டே 4 பாத்தீங்க அப்படின்னா அனாஹதா, தட் இஸ் தி ஹார்ட் சக்ரா, விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கம்பேஷன் அண்ட் கனெக்ஷன். ஸோ டே 5 பாத்தீங்க அப்படின்னா விசுத்தி சக்ரா, த்ரோட் சக்ரா. திஸ் இஸ் கனெக்டட் வித் பியூரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ டே 6 பாத்தீங்க அப்படின்னா ஆக்னா. ஸோ இதுலதான் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கும். ஸோ இது எதோட அசோசியேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ட்யூஷனோடையும் இல்யூஷன் போக்குற தன்மையையும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காகவும் இந்த டே சொல்லப்படுது. ஸோ சூர சம்ஹாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெயினா எதை வந்து அழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல நம்மளோட மாயை, அதாவது இல்யூஷன், அதையும் இக்னரன்ஸ், அறியாமையும் போக்குறதுக்காக தான் இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ யோகிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா காட் பிளஸ் 3 impurities ஈக்குவல் டு மேன். மேன் மைனஸ் 3 impurities இஸ் காட். என்ன 3 impurities அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாயை, ஈகோ, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இம்ப்ரின்ஸ் ஆஃப் சின், நம்ம கிட்ட இருக்க கர்மான்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம வந்து நம்ம வச்சிருக்க பாவ பதிவுகளும் சொல்லலாம். சோ மாயை, இந்த பாவ பதிவுகள், அறியாமை, இதோட சேர்த்து இருக்க கடவுள் தான் நம்ம மனிதன் சொல்றோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளும் கடவுள் தன்மையை அடையலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்றோம் நம்ம இந்துல. இதுல கந்த புராணம், ஸ்கந்த புராணம், தமிழ் கடவுள், இது எல்லாமே தாண்டி இந்த ரிச்சுவல் சொல்லப்படுற விஷயம் இதுதான். நாம வந்து 6 குணத்தை சீரமைக்கணும். இந்த 6 நாட்கள் வந்து 6 குணங்கள், தீய குணங்களை கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதாவது பேராசை, கோபம், பொறாமை, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணத்தையும் நம்ம வந்து கரெக்டா ஒழுங்கு நெறிப்படுத்தணும் அப்படின்னா நாமளும் கடவுள் நிலையை அடையலாம் அப்படின்ற தாத்பரியம்தான் இந்த வழிபாடோட ஒரு டேக்அவேவா இருக்கணும். உடலை தாண்டி நம்ம மனதையும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றதுதான் என்னோட இன்டென்ஷன். தேங்க்யூ.